ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 28. தாமச கர்த்தாவின் லட்சணங்கள். ஒரு செயலை தாமச கர்த்தா எப்படி செய்கின்றான், நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த பாவம் தாமசன் கிட்ட எப்படி இருக்கின்றது அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றார். அது என்னமோ தெரியல, சாத்வீக கர்த்தா அப்படிங்கிறது இருந்தா தப்பில்லை, நீ அதுக்கு வரணும்னு சொல்லக்கூடிய அவர் ஓரளவுக்கு எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆனா அதை விட எலாபரேட்டா தாமச கர்த்தாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டா, நம்ம அதுலதான் உட்கார்ந்துருப்போம், நமக்கு தெரியுதோ என்னவோ தெரியல. படிக்க படிக்க ஆஹா நம்ம எப்படி இருக்குமா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அப்படி இருக்கக்கூடாது என்ற தெளிவை பெறுவதற்காக ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். படிக்கிறேன் ஒவ்வொன்றா. அதாவது சான்ஸ்கிரிட்ல கண்ணன் பகவத்கீதையில சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய டெஃபினிஷனை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அயுக்தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட்ல வர்ற வேர்டு, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். தான் ஒரு வஸ்துவில் பற்றி கொண்ட பின் அது எப்படி எரிந்து போய் நாசமடைகிறது என்று அறியாத நெருப்பை போலே. ஆக்சுவலி சிம்பிளி ஸ்பீக்கிங், எனக்கு தெரிஞ்சு இந்த அயுக்தத்துவம் அப்படிங்கிறது என்னவா வரும்னு முதலே சொல்லிடுறேன், ஸோ தட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். புத்தி இல்லாதவன் அர்த்தம். அதாவது இது எனக்கு நன்மையா தீமையா, இது உச்சிதமா அல்லது உகந்தது இல்லையா அப்படின்ற எந்த விதமான சிந்தனையுமே இல்லாம ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அயுக்தத்துவம். சரி, இவர் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அப்படிதான் மென்ஷன் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காரு, நெருப்பு. நெருப்பு அப்படின்னு எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பச்சை குழந்தை பாவம் அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அதை விட்டுட போகுதா, அல்லது ஒரு அரிய பொக்கிஷம் அதனால இதை விட்டு வச்சிடலாம்னு நினைக்க போகுதா? அது தன் முன்னால் வருகின்ற பதார்த்தம் உச்சிதமா அச்சிதமா, அதாவது நல்லதா கெட்டதா, அதாவது பார்க்க தெரியுமா, கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் எரிச்சு துவம்சம் பண்ணிடும் இல்லையா? சோ அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு. சரியா? எப்படி ஒரு வஸ்துவில் பற்றி கொண்ட பின் அது எப்படி எரிந்து சாசமடைகிறது என்று அறியாது. ஓகே, அப்படியும் சொல்லலாம். இது கொஞ்சம் டிஃபரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இந்த இடத்துல. ஒரு வஸ்துல பற்றி எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வஸ்து பற்றி எரியறதுனால அது எவ்வளவு சங்கடத்துக்குள்ளாகும் அப்படிங்கிறத பத்தியும் அவன் சிந்திக்காது. நெருப்பு வந்து சிந்திக்கவே சிந்திக்காது, அது வாட்டி எரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? சோ அந்த ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், கூர்மையாக இருக்கும் ஒரு வாள், கூர்மையாக இருக்கும் தான் குத்திக் கொள்வதால் பிராணிகள் எவ்விதம் சாவடைகின்றன என்று அறியாத ஈட்டியை போல. ஒரு ஈட்டி ரொம்ப கூர்மையா இருக்கு, அது போயிட்டு ஒரு பிராணியை குத்தி ஒருத்தன் வந்து கொலை பண்றான். அப்ப அந்த ஈட்டிக்கு இவன் எப்படி எப்படி எல்லாம் துடி துடிச்சு சாகுறான் அப்படிங்கிறது அந்த ஈட்டிக்கு தெரியுமா? இந்த பாயிண்ட்ல மெயினா அயுக்தத்துவம் அப்படின்றப்போ நெவர் கன்சிடர்ட் அபவுட் தி ஃபீலிங் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து, தான் கொன்று வைப்பதை அறியாத காலக்கூடம் போலே. காலக்கூட விஷயம் வந்து சாப்பிட்டு அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் சாவான் அப்படின்னு காலக்கூட விஷயத்துக்கு தெரியாது. சரியா? ஸோ சிமிலர்லி தனக்கும் பிறனுக்கும் கெடுதல் செய்து வைக்கும் கர்மங்களை ஒரு யோசனையும் இன்றி தாமச கர்த்தா மிக்க ஆதரவுடன் செய்ய தொடங்குவான். இதுல பியூட்டி பாருங்க, தனக்கும் பிறனுக்கும். சரியா? அதாவது இந்த கர்மத்தை செஞ்சா அதனால வந்து எந்த அளவுக்கு அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு மட்டும் சொல்றாராக்கும் நான் நினைச்சேன். அப்படி இல்ல, நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறதையும் சிந்திக்க மாட்டான். ராஜசன் இருக்கானே, அவனாவது கொஞ்சம் யோசிப்பான், நமக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, அடுத்தவங்க கஷ்டப்பட்டா பரவாயில்லன்னு நினைப்பான். ஆனா நம்மாலு தனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்பான், அது வேற விஷயம். ஆனா இந்த கர்மம் பண்ணா தனக்கு கஷ்டம் வருமா வராதான்னு யோசிக்க மாட்டான் அப்படிங்கறதுதான் இங்க மெயின் பாயிண்ட். சரியா? இப்ப தாமச கர்த்தா வந்து சுகத்துக்கு ஆசைப்பட மாட்டான்னு நினைச்சிடாதீங்க. அவன் வந்து சுகமா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான், தனக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான். ஆனா ஒரு கர்மத்தை பண்ணும்போது இந்த கர்மத்தை பண்ணா எனக்கு சுகம் வருமா துக்கம் வருமான்னு யோசிக்கணும்ல, யோசிக்க மாட்டோம்ல நாங்க. அடுத்தவன் கஷ்டப்படுவான்னு அப்படிங்கறத பத்தியே நான் அடுத்தவன் கஷ்டப்படுவான்னு கவலைப்பட மாட்டான் அப்படின்னு சொன்னேன். தட் கேன் பி ஈஸிலி அண்டர்ஸ்டுட். பட் தாமசன் அப்படிங்கிறப்போ தனக்கு கஷ்டம் வரும் அப்படிங்கறத கூட அவன் யோசிக்காமல் செய்து விடுவது அப்படிங்கிறது தான் மேஜரா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு தொடங்குவான். அவற்றை செய்து கொண்டிருக்கும் போது கூட பெருங்காற்று தான் வீசிக் கொண்டிருப்பதால் என்ன கெடுதிகள் சம்பவிக்கின்றன என்று அறிந்து கொள்ளாதது போலே.
அகைன் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் லிங்க் ரிலேட்டட் டு என்ன இருக்குன்னா, அடுத்தவன் கஷ்டப்படுறத பத்தி கவலைப்பட மாட்டான்றது மட்டும்தான் இருக்கு. பெருங்காற்று அடிச்சு திமிம்சம் பண்ணும்போது அவன் என்னென்னலாம் கஷ்டப்படுவான் அப்படின்றது காற்றுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. பட் இங்க குறிப்பா பர்ட்டிகுலரா அவர சித்தாந்தத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனக்கும் பிறனுக்கும் என்ன நடக்கும் என்பதை யோசிக்காமல் கர்மத்தை செய்பவன் தாமச கர்த்தா சொல்ல வர்றாரு. ஓகேவா? இவன் தன் வியாபாரத்தால் ஏற்படும் கெடுதல்களை மனசுக்கு ஏற்றிக்கொள்ளாமல் இவனுக்கும் இவன் செய்யும் வேலைக்கும் யாதொரு சம்பந்தமும் இராது. அதாவது ஒரு வேலை பண்றான் அப்படின்னா எதுக்கு பண்றோன்னே தெரியாம பண்றது, சம்பந்தமே இல்லாம பண்றது. என்ன ஆக்ஷன் பண்ணா என்ன ரிசல்ட் வரும் அதெல்லாம் நாங்க யோசிக்கிறதே இல்ல. சோ வியாபாரத்தில் ஏற்படும் கெடுதல்களை மனசுக்குள் ஏற்றிக்கொள்ளாமல் இவன் செய்யும் வேலைக்கும் யாதொரு சம்பந்தமும் இராது. இவனுக்கு முன்னால் வெறி பிடித்தவனுக்கு என்ன மதிப்பு உண்டு? பைத்தியக்காரன்னு சிம்பிளா சொல்லிடலாம் அப்படின்னு கடைசியில சொல்லி முடிக்கிறார். வெறி பிடிச்சவன் கூட இவனுக்கு முன்னாடி பிச்சை எடுக்கணுமா அப்படின்னா இவன் அதிபயங்கரமான வெறி பிடிச்சவன் வச்சுக்கோங்க. சரியா? சரி. பிராக்ருத்வம் அப்படின்னு நெக்ஸ்ட் விஷயத்தை என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அன்றியும் இவன் இந்திரியங்கள் ஊட்டி வைத்ததையே தின்று கொண்டு மாட்டின் மடியில் ஒட்டி கொண்டிருக்கும் உண்ணி போலே. இங்கதான் சுகித்துவம் அப்படிங்கிறது சுகத்துக்கு ஆசைப்பட்டவன் மிகுந்த. அதாவது நான் அடிக்கடி பேசிட்டு இருப்பேன், ரஜசிக் லக்ஸரியில லாக் ஆக மாட்டான், தான் பெரிய ஆளுன்னு நிரூபிக்கிறதுல லாக் ஆவான். ஆனா அந்த தமசிக் லக்ஸரியில லாக் லக்ஸரினா என்ன, புலன் இன்பத்துக்கு அடிமையாவது அப்படிங்கிற அர்த்தம். சரியா? அது தாமசிக்கு ரத்தத்திலே ஊர்ன விஷயம். இந்திரியங்கள் ஊட்டி வைத்ததையே தின்று கொண்டு மாட்டின் மடியில் ஒட்டி கொண்டிருக்கும் உண்ணி போலே தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டிருப்பான். ஏன் மாற்றின் மடியில் ஒட்டி கொண்டிருக்கும் உண்ணி போலே அப்படின்னு சொன்னாருன்னா, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இன்னொருத்தர் உயிரை எடுக்கிறதுக்கு தயங்காம இருக்கிறது எது? மாட்டுண்ணி. மாட்டுண்ணி மாட்டுடைய ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு தான் உயிர் வாழுதுங்க. நீ வாழணுன்றதுக்காக இன்னொருத்தர் ரத்தத்தை உரியணுமாடா அப்படின்னா மாட்டுண்ணி அதுதானே பண்ணுது. ஆனா நம்ம தமசிக்கு அப்படிதான் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. தனக்கு ஒரு புலனை நம்ம கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தவனை எவ்வளவு வேணா இம்சை பண்றதுக்கு தயாராக இருக்கிறது. தன்னுயிரை காப்பாற்றிக் கொண்டிருப்பான். சமயம் அறியாமலேயே சிரித்துக் கொண்டும் அழுது கொண்டும் இருக்கும் சிறுவர்களைப் போலே ஒரு நீக்கு போக்கும் இல்லாதவனாய் இவன் கர்மங்களை செய்வான். திடீர்னு பாத்தீங்கன்னா பசங்க எப்ப சிரிக்கிறாங்க ஏன் அழுறாங்கன்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி இவன் கர்மா செய்யும் போது இவன் ஏன் இதுக்கு செய்யறான் ஏன் அதுக்கு செய்யறான் நீக்கு போக்கு தெரியாமல்லாம் ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் எதுக்கு பண்றான் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். யார் என்ன பண்ணாலும் ஓகே இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. பட் இவன் என்ன பண்றான்னே நம்ம ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கடற்கரையில இருந்துகிட்டு கடல்ல இருந்து ஒரு குடம் தண்ணியை எடுத்து திருப்பி கடல்லயே ஊத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? இஸ் தேர் எனி சென்ஸ் இன் இட்? ஒரு நீக்கு போக்கும் இல்லாமல் என்னுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாரு. சரியா? இவன் கேவலம் பிரகிருதியால் ஆக்கிரமிக்கப்பட்டவனாய் கிருத கிருத்தியங்கள் அறியாமல் கர்மங்களை செய்து கொண்டு குப்பை மேடு குப்பையின் சேர்க்கையால் உயர்ந்து கொண்டே போவது போல தான் செய்து வைத்த துஷ்கர்மங்கள் விஷயத்தில் மிக்க பெருமை பாராட்டிக் கொள்வான். கிருத கிருத்தியங்கள்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது சுத்தமா தெரியாதுங்க. தெரியாம அவன் பண்ற ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா துஷ்கர்மங்கள் தான் அதிகமா இருக்கும். எந்த அளவுக்குன்னா குப்பை மேட்ல குப்பை சேர்ந்துகிட்டே போற மாதிரி இவனுடைய ஆக்ஷன்ஸ்ல ஃபுல்லா துஷ்கர்மங்கள் தான் சேர்ந்துகிட்டே போயிட்டு இருக்குமா. ஏன்னா வித்தவுட் ஒரு புத்தியே இல்லாம நீ செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அது துஷ்கர்மமாகத்தானே மாறுகிறது என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பிராகிருத்துவம் அப்படிங்கிற பாயிண்ட முடிவு செய்யறாரு. ஸ்தப்தத்துவம் அப்படின்னு இன்னொரு வருது. இவன் ஈஸ்வரனை கூட மதிக்காதவனாய் அவனுக்கு தலை வணங்க மாட்டான். அப்படி வணங்கா முடியா இருப்பதில் மலை கூட இவனுக்கு தோற்று போகும். வணங்கா முடியா இருப்பதில் மலை கூட இவனுக்கு தோற்று. ஸோ எந்த அளவிற்கு தன்னை பெரியவன், ரஜசிக்கு தானே தன்னை பெரியவன் நினைப்பான், என்ன தாமசிக் கூட பெரியவன் நினைக்கிறான்னா, ராஜசிக் பெரியவன் நினைக்கிறது கொஞ்சம் லாஜிக்கோட நினைக்கணும்னு ஆசைப்படுவான். நம்மால் லாஜிக்கே இல்லாம நினைக்கணும்னு ஆசைப்படுவார். அவ்வளவுதான். சரியா? சரியா? அப்போ இந்த தாமசிக்ல இருக்கக்கூடிய இவன் ஈஸ்வரனை மற்ற என்ன ஈஸ்வரன் என்னத்தை கழிச்சான்ப்பா, ஏன் சுகத்துக்கு முன்னாடி ஈஸ்வரன் என்னத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு கேட்பான். சரியா? இது 17வது அத்தியாயம் நினைக்கிறேன். ஈஸ்வரன் மதிக்க மாட்டான். ஈஸ்வரன் கரெக்டா எனக்கு எந்த பக்கம் தெரியல இப்போ. சோ ரொம்ப டீட்டெயிலா தாமஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பாரு.
ஈஸ்வரன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டான் அப்படின்னே பேசியிருப்பாரு. ஈஸ்வரன் ஒண்ணு இருந்தா பின்ன எல்லாம் எங்க வந்து அவன் காப்பாத்திட வேண்டியதானே. அதெல்லாம் யாரும் எதுவுமே கிடையாது. வலியவன் எளியவனை வறுத்தெடுத்து அவன் வாதுக்கு முன்னேறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கர்மாவாவும் குருமாவாவும் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அந்த இடத்துல. எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்ல. சோ தேர்ஃபோர் இங்க வந்து கர்மான்னு ஒண்ணு இருக்கு, ஈஸ்வரன் ஒண்ணு இருக்கான். அவன் தான் கர்மபல தாதாவாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறான் இந்த உலக வாழ்க்கை. அதெல்லாம் சுத்த வெத்து வேட்டுப்பா. எவன் சொன்னா? நான் தான் உலகத்திலேயே பெரிய ஆளு. என்னை விட ஈஸ்வரன் என்ன பெரிய ஆளு என்று சொல்லிக் கொள்வதோடு, என்னை விட சுகி யார் இங்கே என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டிருப்பவன் இந்த தாமசி அப்படிங்கிற பாயிண்ட்ல புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சடத்துவம்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இவன் மனசு ஆசைப்பட்டதாகவும் கள்ளத்தனம் பாராட்டியதாகவும் இருப்பதுடன் அவனுடைய பார்வை வேசியின் பார்வையை கொண்டு உருக்கி வார்க்கப்பட்டதாக இருக்கும். மனசுல எக்கச்சக்கமா ஆசை நிறைவேறிச்சுன்னா ஆசை வந்துருச்சுன்னாலே நம்ம ப்ராடா தாங்க இருப்போம். ஆசை இல்லாதவனால மட்டும்தான் வந்து 100% பியூர் ஹார்ட்டடா இருக்க முடியும் என்பது எனதுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. மனசுக்குள்ள ஆசையும் வச்சுக்கிட்டு நான் வந்து நேர்மையா வாழ்ந்துருவேன் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாமே தவிர அது உண்மையா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. சரியா? சோ இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசை அதிகரித்தவுடன் அவன் மனசு கரப்ட் ஆயிடுது அப்படின்றத எதோட லிங்க் பண்ணியிருக்காருன்னா, வேசியின் மனசோட லிங்க் பண்றாரு. ஏன் வேசியின் மனசோட லிங்க் பண்றாருன்னா, வேசி என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வர்றான் அப்படின்னா, அந்த கஸ்டமர்ட்ட அவ பேசக்கூடிய அந்த விதம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த கஸ்டமர நான் வந்து தக்க வச்சுக்கணும். அவன் அடிக்கடி வந்துட்டு போனா தான் எனக்கு காசு வரும். அப்போ அவன்ட்ட பேசும்போது, உண்மையான பத்தினிலாம் தோத்து போயிடுவா. நான் வாழ்றதே உனக்காக, என் உயிர் ஆவி அத்தனையும் உன் சேவை பண்ணுவதற்காக பிறந்திருக்கின்றேன்னு சொல்லிட்டு, ஃபுல்லா எக்கச்சக்கமான டயலாக்ஸ். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அவன் மனதை கொள்ளை கொள்வதற்காக. ஏன்னா அவன்கிட்ட இருந்த பணத்த கொள்ளையடிக்கிறதுக்காக. அப்ப அவனுக்காக இவள் தியாகம் செய்வது போல், ஒரு சரணாகதி செய்வது போல் ஒரு பாவனையை கொடுப்பான். சரியா? அதுலதான் இன்ஃபாக்ட் இன்னைக்கும் வந்து மனைவி வேற லெவல்ல அழகா இருப்பா. ஆனா வேசி வந்து பயங்கர கேவலமா இருப்பா. ஆனா மனைவியை தேடி போகாம வேசியை தேடி போகின்ற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. For a simple reason that they will act as if that they are like வேற லெவல் லவ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க கொடுத்து அவர்களை மயக்கும் போது அவர்கள் மயங்கி விடுகிறார்கள் என்று சொல்வதுண்டு. சோ திஸ் இஸ் வை அவர் வேசிக்கு உதாரணம் காட்டுறாரு. ஏன்னா பிராடுன்னு சொல்லணும். பிராடுன்னு சொல்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அவர் யோசிச்சு வேசிய உதாரணம் காட்டுறாருன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இவனுடைய பார்வை வேதியின் பார்வையை கொண்டு உருக்கி வார்க்கப்பட்டதாகும். இவனுடைய சர்வாங்கமும் வஞ்சகத்தால் செய்யப்பட்டதாய். வேசியும் வஞ்சகம்னு சொல்லலாம் இல்லையா? அவர் பொய்யா தானே எல்லாமே பேசுறாவ. செய்யப்பட்டதாய் இவனுடைய பிழைப்பு, களவு, பரநிந்தை, வேசியுடன் உறவாடல், சூதாட்டம் இவை 4க்கும் பிறந்த வீடாகும். சோ இதெல்லாம் செய்யக்கூடாதான் அதாங்க பண்ணுவான். சரியா? சாஸ்திரத்தால் நிந்திக்கப்பட்ட சூதாட்டம், களவு, சோ இதைத்தான் வந்து ஒரு பெரும்பாலும் செய்து கொண்டிருப்பார். ஜனங்கள் நடுவில் இவனுக்கு ஒரு விதமான பெருமையும் இராது. இவன் இருக்கும் இடம் பிறர் பொருளை அபகரிக்க ஆசைப்படும் கள்ளர்கள் ஊரானதால் அவ்விடத்துக்கு ஒருவரும் போகத்தகாது. இந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க. ஜனங்கள் நடுவுல யாரும் இவனை மதிக்க போறதும் இல்ல. அதோட பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவன் இருக்கும் இடம் பிறர் பொருளை அபகரிக்க ஆசைப்படும் கள்ளர்கள் ஊரு. இவன் இருக்கும் இடமே எந்த அளவுக்கு மென்ஷன் பண்றாருன்னா, அடுத்தவன் பொருளை ஆசைப்படக்கூடிய அந்த கள்ளர்களின் ஊராக இருக்கிறது. அதனால அவன் கிட்டே போகக்கூடாதுன்னு. ஊருன்னா நீ ஊருன்னு நினைச்சிடாதீங்க. அவனைதான் ஊருங்கிறாரு. சரியா? அடுத்தவன் பணத்தை கொள்ளையடிக்கிற கூடிய கள்ளர்களின் ஊரு அப்படின்னா அவனை சொல்றாரு. அவன் அந்த ஊருக்கு போகக்கூடாதுன்னா அவன் கிட்ட கூட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இதெல்லாம் வந்து நீங்க இன்னொருத்தன் தமசனான்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அவன் கிட்ட போறதை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த தமசனுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது. அவன் கிட்ட கூட நீங்க போயிடக்கூடாதுன்னா உள்ள இருக்கக்கூடிய தாமச குணத்திற்கு கிட்ட கூட நீ போயிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. And it continues and I will continue tomorrow.